friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம banana chocolate cake எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious-ஆன dessert recipe. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும். இப்போ முட்டை நல்லா ரெடி ஆயிருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட 1/2 கப் சுகர், அப்புறமா 1/4 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் பால், அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நம்மளோட பனானா சாக்லேட் கேக் பேட்டர் இப்போ ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு லோஃப் பேனை நல்லா மைதா வச்சு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளோட பேட்டரை இதுக்கு மாற்றிடலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஈவனாக. 2-3 தடவை இப்படி டேப் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே ஏதாவது பபிள்ஸ் இருந்தால் அது ரிலீஸ் ஆகும். கொஞ்சமாக உடச்ச கேஷ்யூ நட்ஸை மேலே தூவிக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம போய் பேக் பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அது மேலே இந்த லோஃப் ட்ரேயை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் ஆகட்டும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பனானா சாக்லேட் கேக் வந்து பியூட்டிஃபுல்லாக பேக் ஆகிருக்கு. பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதும் கேக்கை டிமோல்ட் பண்ணிடுங்க. ஸ்லைஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பனானா சாக்லேட் கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.